சுகி தமிழ் எவ்வளவு பெரிய கொடுவா மீன் ஒன்று இருக்கு நல்ல மீன் உங்களுக்கு உயிரா வந்தது 2-4 விதத்துல இருக்கு. கனவால சின்ன கனவா இருக்கு. சுகி தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்க நிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பூநகரி பள்ளிக்கூடா அந்த கடற்கரை பிரதேசத்துல நிக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து மீன் வந்து போட்ல போய் பிடிச்ச வந்து இங்க வந்து கூறல் போடுவாங்க. அதாவது சண்டை வந்து கூறி மீன்கள் எடுக்கிற சண்டை வந்து இங்கதான் இப்ப நடைபெற போகுது. இன்னும் சட்ட நேரத்துல போட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கு. மீன்கள் வந்து கூறி கொண்டிருக்கிறாங்க. அதான் நாங்க பார்க்க போறோம். என்னென்ன விலைகள்ல என்னென்ன வகையான மீன்கள் என்னென்ன விலையில போகுதுன்ற அந்த விஷயத்தை தான் நாங்கள் இதுல பார்க்க போறோம். காணொலியை முழுமையா பாக்குறதுக்கு முன்னுக்கு இப்ப என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா தெரியும், இப்பதான் வந்து போட்டுகள் வந்து கொண்டிருக்குது. போட் வந்து வலை வந்து தெரிச்சு கொண்டிருக்காங்க பாருங்க. வலையில் வந்து தெரிச்சு கொண்டிருக்காங்க. இஞ்சால இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சந்தை பல இடங்கள்ல இருந்து வந்து மீன் வந்து இங்கதான் வந்து கொள்வனவு செய்வாங்க. அந்த சந்தை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க இருக்குது. அதை நான் உங்களுக்கு முழுமையா இன்றைய தினம் காட்ட போறேன். காணொலியை வந்து முழுமையா பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நண்டு வலை வந்து தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. வடிவு போப்புதான் எடுக்காதீங்க நீங்க. இவற்றை வடிவு போகுது அண்ணையில எடுத்துட்டு போன எடுக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், நண்டு துடிக்குது. கதை முடிஞ்சது. இது வந்து 2500 ரூபா போகுது. கம்பெனி டிரான்ஸ்போர்ட் ஏத்துறது. இப்ப நண்டு 4 விதத்துல இருக்கு. எல் நண்டு, எஸ் நண்டு, திரி நண்டு, சொல்ல நண்டு. சொல்ல நண்டு கடைசி ஏஜ்ல போறது 600 ரூபாய்க்கு போகும். மற்றெல்லாம் ஒவ்வொரு விலைக்கு இருக்கு. எங்களுக்கு கம்பெனியை கொடுக்குறதா இந்த நண்டு வந்து வியாபாரி வந்து எடுக்க மாட்டேன். 2500 ரூபா கொடுத்தா அவங்க எடுக்க மாட்டான். எடுத்தா அவன் என்ன விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கம்பெனி தான் கொடுக்குறேன். மற்ற கடைசி ஏஜ்ல 4வது நம்பர்ல இருக்கிற நண்டை மட்டும்தான் நான் சந்தைக்கு போடுவோம். அது போட்டா 600 ரூபா 700 ரூபா அங்க கூடுற மாதிரி இப்போ அதில் கூடுற மாதிரி அது விலை போகும். மற்றது மீன்கிற விலையெல்லாம் கூடுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி போய் கொண்டு இருக்கும். 10, 100, 50, 1000 வரைக்கும் போகும். அப்படித்தான் இந்த சந்தை விலை. நண்டு வலையில எல்லா வகையான இது நண்டு வலை இல்லைன்னு, இது வந்து 3.5 வலையில வந்து நண்டு, மீன், கனவா எல்லாம் படும். இப்போ 2 இன்ச்சுன்னு சொன்னா அதுலயும் அந்த சைஸ் சின்ன கண் 2 இன்ச்சுன்னா உங்களுக்கு தெரியும் தானே. 2 இன்ச்சுன்னா இப்படி இருக்கு, இந்த உள்ள இருக்கு. 3.5 இன்ச்சுன்னா ஒரு சைஸுக்கு இருக்குமே இருக்கு. 2 இன்ச்சுன்னா கூடுதலாக மீன் தான் படும். மற்ற ஊசிக்கணவா அந்த இருக்கு, ஊசிக்கணவா படும். 2 இன்ச்சில் கூடுதலாக இந்த ஊசிக்கணவா தான் படும். இல்லை இது வந்து என்ன, ஓட்டுக்கணவா விட விலை கூட. ஓட்டுக்கணவா விலை கூட. இதான் ஊசி கனவாவில் நம்பர் 1. நல்லா இருக்கு. ஆனா ஊசி கனவால சின்ன கனவா இருக்கு. இதை விட சுவா இருக்கு. சின்ன சிவப்பு கலர்ல இருக்கு. அது நல்லா இருக்கு. அது இந்த வல்லக்காரருக்கு தான் கொஞ்சம் கூடுதலா வரும். கலந்து மாறிப்படுது. அப்படித்தான். இது வந்து எரியா எல்லாரும் வந்தா கூடுதலா கேட்கிறவங்க தான். என்ன பார்த்தோன்னே சிலவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு மனம்பராது. அந்த நல்லா இருக்கும். இது பெருசா விலை போவ. இது நல்ல மீன். பழதா போல நல்ல மீன். உங்களுக்கு உயிரா வந்தது வலையில்.
இல்லை நாங்கள் வலை கொஞ்சம் அழிஞ்சிச்சுன்னு சொன்னால் வலை அழிஞ்சின்னு சொன்னால் பின்னேரம் கொண்டு வலை வைப்போம். பின்னேரத்தில் கொண்டு வச்சுட்டு அடுத்த நான் காலையில் தான் பிடிப்போம் வலை. பிடிச்சோம்னு சொன்னால் நேற்று பின்னேரம் வச்சது. இப்போ சில வேளை காற்று நின்றுச்சுன்னு சொன்னால் அடைய விட்டு வைக்கிறாங்க வலை. காற்று இல்லாட்டி எண்ணெய் செலவு தான் போகும். இன்ஜின்லாம் அடிக்கணும். இப்போ சில வேளை நண்டு கொஞ்சம் கூடுதலாக படுதுன்னா காலையிலே கொண்டு முடிய உடனே கொண்டு வலையை வச்சு போட்டு வந்துடுவோம். பின்னேரம் போக மாட்டோம். அடுத்த நாட்டு காலையில் தான் இனி போய் வலை பிடிப்போம். அப்படித்தான். இந்த 1500 ரூபாய்க்கு எடுத்து அங்க கொண்டு எவ்வளவு விற்க போறாங்க. ஒரு ஊடகம் பார்த்து போச்சா சுரளி மீன் வந்து வேளாங்குடி கொண்டிருக்காங்க. 320 ரூபா போகுது கிலோ. ஒவ்வொருத்தரும் வந்து மீனை வந்து கொட்டி விட்டுட்டு ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க. அதில் வந்து ஒரு ஆள் வந்து 320 ரூபா வரைக்கும். அது வந்து கொஞ்சம் சின்ன திரளி. எவ்வளவு பெரிய கொடுவா மீன் ஒன்று இருக்காண்டு. சரியா 12 கிலோ இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய கொடுவா மீன் உண்டு. கூடல் வந்து நடந்து கொண்டே இருக்குது. போட்டுகள் வந்து இப்பதான் வந்து கொண்டு இருக்குது. கட்டம் கட்டமா போட்டுகள் வர 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 ஒவ்வொரு போட்டு குறியாக்களும் தங்களுடைய மீன்களை கொண்டு இதுல வந்து கூறலுக்கு போட்டு கொண்டிருக்காங்க. இதுல வந்து பாருங்க திரளி மீன் வந்து போட்டுருக்காங்க. 520 ரூபா ஆரம்ப.
திரளி மீன் வந்து தீர்ந்துருக்கு. இதுல வந்து நண்டு வந்து கட்டிருக்கிறாங்க. இதுல ஆரம்ப விலையை 400 ரூபாயில இருந்து பரவான சின்ன நண்டு ₹570 வந்து தீர்ந்துருக்கு. இது வந்து 400 ரூபாயா. ₹470 அந்த நண்டு வந்து தீர்ந்துருக்கு. இதால வந்து திரளி மீன் பெரிய மீன் திரளியும் கருந்திரள் 1000 மண்டபத்திலே 1000 ஆரம்பிச்சிருக்கு. இதால ₹970 தீர்ந்துருக்கு. கருந்திரல் இதான் அந்த நெருக்கிற இடம். இதான் நெருக்க ₹450 வந்து கூறியிருக்காங்க. 450 ரூபாய்க்கு போயிருக்கு. பலவான சின்ன நண்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். திரளி 150 ₹290 ரூபாய்க்கு தீர்ந்துருக்கு. திரளி பரவாயில்ல. நல்ல இதுதான் தீர்ந்துருக்கு. அது வந்து ₹420 போய் கொண்டு ₹420 அந்த நண்டு விலையில இருந்து சந்தையில் கொண்டு போனா 300-400 வியாபாரிகள் வச்சுதான் கொடுக்கணுமா? பெரிய பட்டத்திருப்பையோட
கிலோ 420 ஒரு கிலோ தான் விலை வந்து ஆரம்பிப்பாங்க. 440 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பார்க்கலாம் 440 ரூபாய்க்கு அப்படியே தீர்ந்துருக்கு. சுருக்கை எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. 440 ரூபாய்க்கு தீர்ந்துருக்கு. இது வந்து 500 ரூபாய்க்கு இது வந்து 900 ரூபாய்க்கு இருக்குது. சின்ன நண்டு தான் 400 ரூபாய்க்கு. கிலோ 2500 தண்ணி நண்டு. இது என்ன நண்டு? இது தண்ணி நண்டு. சாப்பிடுறது இல்லாட்டி வெளிநாடுகள் தான். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதான் செம்பானண்டு சொல்றாங்க. இது வந்து விலை கூடையா, விலை வந்து 10-12,000 ரூபாய் அப்படி போகும்னு சொல்லி சொல்றாங்க. கிலோ 400 ரூபாய். துரளி 200 ரூபாய் ஆரம்ப விலை. நல்ல பாறை.
1300 ரூபா. 1300 ரூபா. இங்கே 1420 ரூபா. இங்கே இந்த விலைக்கு தீர்ந்துருக்காங்க. ஆமா 1200 ரூபா. ஒரு கிலோ பண்ணி பார்ப்போம். 1 கிலோ 1000 ரூபாய்க்கு தீர்ந்துருக்கு. கொண்டு போய் வியாபாரிகள் 100 ரூபான்னு விற்கணும். நல்ல நன்றி குடிக்குது அப்படியா? ஆயிரத்தி 50 ரூபா.